சத்தியங்களை நம்ம தொடர்ச்சியாக படித்து கொண்டு வராங்க. தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை நாம் தொடர்ச்சியாக படித்து கொண்டு வருகிற சூழ்நிலையில் முதலாவது அதிகாரத்தை நாம் படிக்கும்படியாய் பரலோகத்தின் ஆண்டவர் உதவி செஞ்சாங்க. இன்றைக்கி இரண்டாவது அதிகாரத்தின் சத்தியங்களை படிக்கும்படியாய் ஆண்டவர் சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இந்த இரண்டாவது அதிகாரத்தின் முக்கியமான தாற்பரியமான சத்தியம் என்னவென்றால் ஒரே ஒரு தீம் தாங்க. அந்த தீம் என்ன தெரியுங்களா? ராஜா ஒரு சொப்பனத்தை காண்கிறார். அந்த சொப்பனம் ராஜாவுக்கு மறந்து போய் விடுகிறது. மறந்து போன சொப்பனத்தை தெரிவிக்கும்படியாக அந்த பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜோசியர்களாக இருக்கட்டும், சாஸ்திரிகளாக இருக்கட்டும், எல்லாருக்கும் என்ன செய்கிறாரு? கட்டளையிடுறாரு. அந்த சம்பவம் தான் இரண்டாம் அதிகாரம் முழுவதுமாகவே இருக்கிறத நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த இரண்டாம் அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு 6 பாடங்கள் இருக்கிறது. அந்த 6 பாடங்களை நம்ம சுருக்கமாக இந்த இரண்டாம் அதிகாரத்தில் படித்து இந்த நாளுக்கான தியானத்தை நாம் நிறைவு செய்ய இருக்கிறோம். 1வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்களேன். நேபுகாத் நேசார் ராஜபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேசார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. இந்த ஆவி கலங்கி அப்படின்ற வார்த்தையை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நிறைய நேரங்களில் பாருங்களேன், தூக்கத்தில் இருந்துக்கிட்டே இருப்பாங்க. திடீர்னு ஏதோ ஒரு கனவோ ஏதோ ஒரு சொப்பனமோ அவங்களுக்கு வந்திருக்கும். எழுந்து உக்காந்துக்கிட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு தெரியாமல் அவங்க அப்படியே இருக்கிற காரியங்களை பார்க்க முடியும். பார்த்தீங்களா? அதே நிகழ்வு யாருக்கு நடந்திருக்கிறது அப்படின்னா நேபுகாத் நேசாருக்கு நடந்திருக்குது. சொல்கிறாங்க ஆவி கலங்கி அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோங்க. 2வது வாக்கியம், அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூனியக்காரரையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். முதல் கேள்விங்க, ராஜா பாபிலோன் தேசத்தில் இருக்கிற ஜோசியர்களையும் சாஸ்திரிகளையும் அழைச்சாரு. அழைத்து என்ன கேட்டார்? இவர் கேட்டது என்ன அப்படின்னா, நான் ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தை நீங்க என்ன பண்ண எனக்கு சொல்லணும்னு கேட்டார். ஆனா சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் வந்து ராஜா கிட்ட என்ன கேட்டாங்க? இப்ப நீங்க சிந்திச்சு பாருங்களேன், ராஜாவுக்கு சொப்பனமே மறந்து போச்சுங்க. ராஜா கேட்கறது சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாரு. ஆனா ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் வந்து என்ன கேட்கறாங்க? சொப்பனத்தை சொல்லு, நான் என்ன சொல்றேன் அதனுடைய விளக்கத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லுகிறத பார்க்க முடியுதுங்க. ஸோ இந்த அதிகாரத்தில் முதல் கேள்வி, ராஜாவாகிய நேபுகாத் நேசாருக்கு ஒரு சொப்பனம் வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் இல்லைங்களா? அந்த சொப்பனத்திற்கான காரணம் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். சொப்பனத்தை கொடுத்தவர் யார் அப்படின்னா பரலோகத்தின் தேவன் கொடுத்தாரு. இந்த சொப்பனத்தை கொடுத்ததற்கான காரணம், நோக்கம் என்ன என்பதை வேதவசனம் சொல்லுது பாருங்களேன். தானியேல் 2வது அதிகாரம் 28வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத் நேசாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப அந்த சொப்பனம் எதை பற்றியது? கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவத்தை பற்றியது. அடுத்த காரியத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்க. உம்முடைய சொப்பனமும் உம்முடைய படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால் அப்படின்னு சொல்லி அதை எல்லாமே சொல்றாங்க. கீழே வசனத்தை நம்ம வாசிப்போம் அப்படின்னா, ஏன் இந்த சொப்பனம் உனக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா, நீ படுக்கையில் உனக்கு ஒரு யோசனை இருந்துச்சு. அந்த யோசனை என்ன அப்படின்னா, எனக்கு பிறகாக இந்த ராஜ்யத்தை ஆள போகிறவன் யார் என்ற அந்த கேள்வி இந்த ராஜாவுடைய உள்ளத்தில் இருந்தபடியினால பரலோகத்தின் ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்து அந்த ராஜாவோடு என்ன பண்ணியிருக்கிறாரு? பேசியிருக்கிறார். முதல் கேள்வி, தேவன் யாரோடு பேசினார்னு சொல்லி பைபிள் சொல்லுது? சொப்பனத்தின் வழியா அந்நிய நாட்டு ராஜா கிட்ட. கேள்வி, அந்நிய நாட்டு ராஜா கிட்டலாம் ஆண்டவர் பேசுவாருங்களா? சரி, அவருடைய தேவ பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியமே நம்ம கிட்ட எப்பயாவது ஆண்டவர் பேசியிருக்கிறாரா? ஆனா யார்கிட்ட போய் பேசுறாரு அப்படின்னா, அந்நிய நாட்டு ராஜாவாகிய பாபிலோன் ராஜா கிட்ட போய் ஆண்டவர் பேசுறாரு. ஏன் பேசினார் அப்படின்னா, அவர் பேசினதற்கு ஒரு முக்கிய நோக்கம் இருக்கிறது. முதல் நோக்கம், இந்த ராஜாவுக்கு ஒரு எண்ணம் இருந்துச்சு, எனக்கு பிறகாக யார் இந்த உலகத்தை ஆளுவாங்க,
எனக்கு பிறகாக எந்த ராஜ்யம் எழும்பும் என்ற கேள்வி இந்த ராஜாவுக்கு இருந்தது. அந்த ராஜாவுடைய கேள்விக்கு விடையை கொடுக்கும்படியாக பரலோகத்தின் ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்னா சொப்பனத்தை கொடுத்திருக்கிறார். இப்ப இந்த சொப்பனத்தை யாரால் அறிவிக்க முடியல? அவங்க சொன்னாரு, நீ சொப்பனத்தை சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரு. ஜோசியர்களும் அங்கிருந்த சாஸ்திரிகளும் சொல்றாங்க, ராஜாவே நீர் வாழ்க. இந்த நேரத்தில் அது தேவையா அவருக்கு? அவரே ஆவியில கலங்கி என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நேரத்தில் இவங்க வந்து வாழ்த்துதலை சொல்லிட்டு கேட்குறாங்க, ராஜாவே நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க எதை சொல்றோம்? அர்த்தத்தை தெரிவிக்கிறோம். இப்ப அந்த சொப்பனத்தை அறிவிக்காமற் போன சம்பவத்திலிருந்து ஒரு பாடத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. ராஜாவுக்கு தேவன் சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை ராஜாவுக்கு மறக்க செய்ததற்கான 2 காரணங்கள் இருக்குதுங்க. முதல் காரணம், ராஜாவுக்கு ஏன் சொப்பனத்தை தேவன் மறக்க செய்தார் என்பதை புரிஞ்சுக்கிறதுக்கு முதல் நோக்கம் என்ன அப்படின்னா, இவ்வளவு காலமாக அந்த 2வது அதிகாரத்தில் நான் ஒரு வசனத்தை நான் வாசிக்கணும்னு நினைக்கிறேன். முதல் காரணம் என்ன என்பதை நம்ம வாசிப்போம் பாருங்களேன். 5வது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்திலிருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் அந்த சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவிக்காமற் போனால் துண்டிக்கப்பட்டு போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எருக்கலங்களாக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தாகில் என்னிடத்தில் வெகுமதிகளும் பரிசுகளும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். இப்ப அடுத்தது பாருங்களேன். அவர்கள் மறுபடியும் பிரதியுத்தரமாக, ராஜா அடியாருக்கு சொப்பனத்தை முதல் டைம் கேட்டாங்க, நீங்க சொப்பனத்தை சொல்லுங்க, நாங்க விளக்கத்தை சொல்றோன்னு. ராஜா தெளிவா சொல்லிட்டாரு. 2வது முறையும் வந்து கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, ராஜாவே நீங்க எனக்கு என்ன பண்ணுங்க, சொப்பனத்தை சொல்லுங்க. இப்ப ராஜா ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 8வது வசனம். அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து தீர்மானம் பிறந்திருக்கிறது படினாலே நீங்கள் காலதாமதம் பண்ணுகிறீர்கள் என்று நிச்சயமா எனக்கு தெரிய வந்தது. ராஜா சொல்றாரு, நீங்க ஏன் காலதாமதம் பண்றீங்க அப்படின்னு எனக்கு தெரிய வருகிறது. எப்படி தெரிய வருகிறது? 9வது வசனம். காலங்கள் மாறும் என்று நீங்கள் எனக்கு முன்பாக பொய்யும் புரட்டுமான விசேஷத்தை சொல்லும்படி எத்தனம் பண்ணி இருக்கிறீர்கள். அப்ப ராஜா இந்த சொப்பனத்தின் வழியா ஒரு உண்மையை கண்டுக்கிறாரு. அந்த உண்மை என்ன அப்படின்னா, யார் பொய்யானவர்கள் என்பதை என்ன பண்றார் ராஜா? கண்டுபிடிக்கிறார். யார் பொய்யானவர்கள்? ஜோசியர்களும் சாஸ்திரிகளும் பொய்யானவர்கள் என்பதை ராஜா எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னா, சொப்பனம் மறந்து போச்சு. சொப்பனத்தை தேவன் மறக்க வச்சு முதல் காரியத்தை ராஜாவுக்கு கற்றுக் கொடுக்கிறாரு. உன் தேசத்தில் இருக்கிற ஜோசியர்களானாலும் சரி, சாஸ்திரிகளானாலும் சரி, எல்லாருமே பொய்யானவர்கள் அப்படின்ற காரியத்தை தேவன் முதலாவது நிரூபிக்கிறாருங்க. சரிங்க, சொப்பனத்தை கொடுத்ததற்கு 2வது ஒரு நோக்கம் இருக்குன்னு இல்லைங்களா? 2வது நோக்கம் என்ன அப்படி என்பதை அதே 2வது அதிகாரத்தில் நம்ம வாசிப்போம் அப்படின்னா ஒரு முக்கியமான விஷயத்தை ஆண்டவர் பேசுறார். எங்க பாருங்களேன். இப்ப இவங்க சொப்பனத்தை அறிவிக்கல. சொப்பனத்தை அறிவிக்காம போன ஆண்டவர் என்ன செய்வேன்னு சொன்னாரு? துண்டித்து போடப்படுவீர்கள். அப்ப கொலை செய்யப்படுவார்கள். நான் இந்த சம்பவத்தை வாசித்து கொண்டிருக்கும் பொழுது, நான் கல்லூரியில் படித்த காலங்களிலும் இந்த கேள்வியை நான் கேட்டது உண்டு, அவர்கள் சொல்லிக் கொடுத்ததும் உண்டு. என்ன காரியம் அப்படின்னா, சொப்பனத்தை அதை தெரிவிக்கிறதுக்கும் அதன் விளக்கத்தை அறிவிக்கிறதுக்கும் யாரை சேர்த்துக்கல? தானியேலும் அவருடைய நண்பர்களையும் சேர்த்துக்கல. ஆனா கொலை செய்யப்பட வேண்டும் என்று வரும்பொழுது யாரை சேர்த்துக்கிறாங்க? தானியேலும் அவருடைய நண்பர்களையும் சேர்த்துக்கொள்கிறார்கள். இப்ப இந்த சம்பவம் பிறப்பிக்கப்படுகிறது. தேசத்தில் உள்ள எல்லா ஞானிகளும் கொலை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு திட்டம் பிறந்த மாத்திரத்தில் என்ன நடக்குது அப்படி என்பதை ஒரு வசனத்தை வாசிச்சு நம்ம பார்க்கலாம் பாருங்களேன். வசனம் 10 வாசிக்கிறேன். கல்தேயர் சமூகத்தில் பிரதியுத்தரமாக, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க மனுஷன் பூமியில் ஒருவனும் இல்லை. ஆகையால் மகத்துவமும் வல்லமையுமான எந்த ராஜாவும் இப்படிப்பட்ட காரியத்தை ஒரு சாஸ்திரத்திலாவது ஜோசியத்திலாவது கல்தேயத்திலாவது கேட்டதில்லை. ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. அருமையானதுன்னு அர்த்தத்தை சொல்லணுமா இல்லையா? சொல்லலைங்க. அடுத்தது பாருங்களேன் என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி, மாம்சமா இருக்கிறவர்களோடே வாசம் பண்ணாத தேவர்களே ஒழிய ராஜ சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இந்த மனுஷங்களோடு வாசம் செய்யாத தெய்வத்தினால மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அறிவிக்க முடியும். அவங்க சொல்றது சரியா தவறா? சரிதானுங்களா?
சரி, வாசிப்போம், தொடர்ந்து பாருங்களேன். இத நிமித்தம் ராஜா மகா கோபமும் உக்கிரமும் கொண்டு பாபிலோனில் இருக்கிற எல்லா ஞானிகளையும் கொலை செய்யும்படி கட்டளையிட்டான். ஞானிகளை கொலை செய்ய வேண்டும் என்கிற கட்டளை வெளிப்பட்ட போது தானியேலையும் அவன் தோடரையும் கொலை செய்ய. என்னங்க இது? சொப்பனத்தை விளக்குறதுக்கு தானியேலின் நண்பர்களையும் தேடல, ஆனா கொலை செய்யணும் அப்படின்னும் போது யாரை தேடுறாங்க? தானியேலும் அவருடைய நண்பர்களையும் தேடுறாங்க. இப்ப என்ன நடக்குது? இந்த கட்டளை பிறப்பிக்கப்பட்டாயிற்று. இந்த செய்தி யாருக்கு தெரியுது? தானியேலுக்கு தெரியுது. தானியேலுக்கு தெரிந்தபடியினால அங்க வந்த நபர்கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் வைக்கிறார். என்ன ரெக்வெஸ்ட் அப்படின்னு பாருங்களேன், 16வது வசனம். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோடரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைபொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிசாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோடருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. முதல் நோக்கம், ஏன் ராஜாவுக்கு சொப்பனம் கொடுக்கப்பட்டு அது மறக்கப்பட்டது அப்படின்னா, அவன் தேசத்தில் இருக்கிற சாஸ்திரிகளும் ஜோசியர்களும் பொய் என்பதை நிரூபிக்கணும். இரண்டாவது காரியம் என்ன நினைக்கிறீங்க நீங்க? உன் தேசத்துல என் பிள்ளைகளை ஒதுக்கி வச்சிருக்கிறல்ல, யார் உண்மையான தேவன், யார் உண்மையான தேவனுடைய பிள்ளைகள் என்பதை ராஜாவே நீயும் உன் தேசமும் கண்டுகொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக ஆண்டவர் சொப்பனத்தை கொடுத்தாரு. அந்த சொப்பனத்தை என்ன செய்ய வச்சாரு? மறக்க பண்ணிட்டாரு. இப்ப சொப்பனம் கொடுக்கப்பட்டது என்னவோ ராஜாவுக்குங்க, ஆனா விளக்கம் யாருக்கு கொடுக்கப்படுது? தானியேலுக்கு கொடுக்கப்படுது. தானியேல் என்ன செய்யறாரு? ராஜாவின் சமூகத்துக்கு போறாரு. ராஜாவின் சமூகத்துக்கு போய் என்ன செய்யறாரு என்பதை கொஞ்சம் நல்லா கவனமா கவனிங்க. நம்ம கொஞ்சம் வாசிக்க போறோம். அதனுடைய விளக்கத்தை அவர் சொல்றார். என்ன சொல்றாரு? 27 நம்ம வாசிச்சோம். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரதி உத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோசியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்கிறவர்களாலும் மறைபொருளை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு தெரிவித்திருக்கிறார். அப்ப அந்த சொப்பனத்துக்கான விளக்கத்தை சொல்ல போறாரு. சொப்பனம் எதை பற்றியது அப்படின்னா, கடைசி கால சம்பவத்தை பற்றியது. அப்ப கடைசி காலத்துக்குரிய சொப்பனம் யாருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டது. இப்ப விளக்கத்தை சொல்ல போறாரு பாருங்களேன். என்ன சொல்ல போறாரு? 29. ராஜாவே, உம்முடைய படுக்கையின் மேல் நீர் படுத்திருக்கையில் இனிமேல் சம்பவிக்க போகிறது என்ன என்கிற நினைவுகள் உமக்குள் எழும்பிற்று. அப்பொழுது மறைபொருள்களை வெளிப்படுத்துகிறவர் சம்பவிக்க போகிறதை உமக்கு தெரிவித்தார். உயிரோடு இருக்கிற எல்லாரை பார்க்கிலும் எனக்கு அதிக ஞானம் உண்டு என்பதனாலே அல்ல, அர்த்தம் ராஜாவுக்கு தெரிய வரவும் உம்முடைய இருதயத்தின் நினைவுகளை நீர் அறியவும் இந்த மறைபொருள் எனக்கு வெளியாக்கப்பட்டது. என்ன சொல்றாரு அப்படின்னா, எப்பா இந்த சொப்பனத்தையும் விளக்கத்தையும் சொல்றதுனால நான் பெரிய ஆளுன்னு நினைச்சிடாத. எனக்கு மேல என் தேவன் பெரியவரா இருக்கிறாரு, அவரு இருக்கிறாரு, அவரால் தான் நான் என்ன பண்றேன், இந்த காரியத்தை அறிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. இப்ப ராஜா கட்டின சொப்பனத்தை சொல்ல போறார். என்ன சொப்பனன்னு பாருங்க. ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசமுள்ளதா இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாயிருந்தது. அந்த சிலையின் தலை பசும்பொன்னும் அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும் அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அடுத்த வார்த்தை கவனிங்க. அதன் கால்கள் இரும்பும் அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாயிருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போது கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்து அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோ வென்றால் ஒரு பெரிய பர்வதமாகிய பூமி எல்லாம் நிரப்பிற்று. இந்த சொப்பனத்தை தானியேல் சொன்னாரு. சொன்ன மாத்திரத்தில் ராஜா என்ன செய்யறாரு அப்படி என்பதை நம்ம தெளிவாக பார்த்துருக்க முடியும். இப்போ அந்த சொப்பனத்துக்கான பாதி காரியத்தை சொல்லும் போதே ராஜாவுக்கு என்ன தெரிஞ்சிட்டு இருக்கோம்? யார் உண்மையானவர்கள்,
யார் உண்மையான தேவன் என்பதை ராஜா அறிஞ்சிருப்பாரா, அறிஞ்சிருக்க மாட்டாரா? அன்பானவர்களே, இந்த தானியேல் 2வது அதிகாரம் கடைசி காலத்தில் நடைபெற போகிற முக்கிய சம்பவத்தை அறிவிக்கிற அதிகாரங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, தேவ ஜனத்தை அழிக்க போகிற ராஜ்யம் எது என்பதை தானியேல் 2வது அதிகாரத்தில் தான் தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். தேவ ஜனத்தை எந்த ராஜ்யம் கடைசியாக அழிக்க போகிறது, உலகத்தை ஆளப்போகும் கடைசி வல்லரசு எது என்பதை ஆண்டவர் எங்க சொல்லி வச்சிருக்கிறார் அப்படின்னா, தானியேல் 2வது அதிகாரத்தில் சொல்லி வச்சிருக்கிறார். தானியேல் 2வது அதிகாரத்தில் அந்த சிலையின் சொப்பனத்தை நம்ம பார்ப்போம் அப்படின்னா, அந்த சிலையின் சொப்பனத்தை பார்க்கும் பொழுது சிலைக்கான அந்த சொப்பனத்தை தானியேல் விளக்குனார் இல்லைங்களா. ஒரு பெரிய சிலையை நீ கண்டீர், அந்த சிலையில தலை எப்படி இருந்துச்சுங்களாம். 32வது வாக்கியத்தை பாருங்களேன். அந்த சிலையின் தலை பசும்பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும். அடுத்தது என்னங்க இருந்துச்சுங்க, அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. நீர் பார்த்து கொண்டிருக்கையில் கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் புரண்டு வந்து எங்க மோதிச்சிங்களா, பாதம். பாதம்னா எதுங்க, எந்த காரியத்தை சொப்பனத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும்? பாதம் என்பது எந்த பகுதி? பொன்னா, வெள்ளியா, வெண்கலமா, இரும்பா, இல்ல இரும்பு பிளஸ் களிமண்ணா? அப்ப பாதம் என்பது இரும்பு பிளஸ் களிமண். அப்ப நீங்க சொல்லுங்க, இந்த சொப்பனத்தை கொஞ்சம் விலக்கி படிக்க போறோம். இந்த பொன் என்பது யாரை குறிக்குது, வெண்கலம் என்பது யாரை குறிக்குது, வெள்ளி என்பது யாரை குறிக்குது, இரும்பு என்பது யாரை குறிக்குது, அதை தாண்டி இரும்பு பிளஸ் களிமண்ணுன்னு சொன்ன பாருங்க, இது யாரை குறிக்குது அப்படின்னு படிக்க போறோம். அதை படித்து முடிக்கிற நேரத்தில் இந்த உலகத்தை ஆள போகும் கடைசி வல்லரசு எது என்பதை தானியேல் 2வது அதிகாரம் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தேவ ஜனத்துக்கு எதிராக போரிட போகிற ராஜ்யம் எது என்பதை தானியேல் புத்தகத்தின் சத்தியம் நமக்கு சொல்லிக் கொடுக்குங்க. ஸோ அதனுடைய விளக்கத்தை நம்ம என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் நம்ம வாசிக்க போறோம். அதில் சிலையினுடைய விளக்கத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னா, தலை எப்படி இருந்துச்சுங்க, பசும்பொன். இந்த தலை பசும்பொன் என்பதை நம்ம திருச்சபையில் எல்லாருமே இந்த தீர்க்க தரிசனங்களை கொஞ்சம் படித்து புரிஞ்சவங்க தான். தலை பசும்பொன் அப்படின்னு சொல்றோமே, இந்த பசும்பொன் என்பது யாரை குறிக்கக்கூடியதா இருக்கிறது? அதே அதிகாரத்தில் நம்ம வசனத்தை வாசிப்போம் அப்படின்னா, அந்த பொன்னான தலை நீரே. அப்ப அந்த பொன்னான தலை எந்த தேசங்க, பாபிலோன் தேசம். சரி, பொன்னான தலை பாபிலோன் தேசம். பாபிலோன் தேசத்தை ஜெயித்த ராஜ்யம் எது சொல்லுங்க பார்ப்போம்? மேதிய பெர்சியா. பாபிலோன் ராஜ்யத்தை ஜெயித்த ராஜ்யம் எது அப்படின்னா மேதிய பெர்சியா. அப்ப 2வது மார்பும் வயிறும் அப்படின்னு சொல்லி பார்க்க, மார்பை பார்த்தா, மார்பும் கைகளும் பார்த்தா இல்லைங்களா, அந்த மார்பு என்பது எந்த தேசத்தை குறிக்கக்கூடியது, மேதிய பெர்சியா. 3வது காரியத்தை அதே அதிகாரத்தை நம்ம விளக்கும் பொழுது சொப்பனத்தை ஒவ்வொரு காரியமாய் சொல்லிக்கிட்டு வராரு. நான் அந்த அதிகாரத்தை கொஞ்சம் உங்களுக்கு நான் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதில் வாசிக்கும் பொழுது பாருங்களேன், இதில் வருகிற ஒவ்வொரு காரியமும் பாபிலோன் கவிழ்க்கப்பட்ட ஆண்டு எது அப்படின்றத நம்ம எல்லாம் என்ன செய்ய போறோம்னா, கொஞ்சம் ஹிஸ்ட்ரி நமக்கு புரியணும் அப்படின்ற காரணத்தினால முக்கிய கருத்தை மட்டும் நான் வாசித்து கொண்டு போறேங்க. பொன்னான தலை நீரே அப்படின்னா பாபிலோன், மார்பு யாரு அப்படின்னா மேதிய பெர்சியா, வயிறும் தொடையும் வெண்கலம் அப்படின்னு சொன்னாங்களே, இந்த மேதிய பெர்சியாவை ஜெயித்த ராஜ்யம் எது தெரியுங்களா, கிரேக்கம். அதனால தான் சொன்ன, நம்ம எல்லாருமே இந்த விஷயத்தை படிச்சிருக்கிறதுனால தான் விளக்கி சொல்லலை, முக்கியமானதுக்கு மட்டும் தான் நான் விளக்கி சொல்ல போறேன். அப்ப இந்த மேதிய பெர்சியாவை ஜெயித்தது கிரேக்க தேசம். கிரேக்க தேசத்தினுடைய ராஜா யாரு, த கிரேட் அலெக்சாண்டர். மாவீரன் அலெக்சாண்டர் தான் யாருங்க, அந்த கிரேக்க தேசத்தின் ராஜாவா இருந்தாரு. சரி, வெண்கலத்துக்கு அப்புறம் எந்த காரியம் வந்துச்சுங்க, இரும்பு வந்துச்சு இல்லைங்களா. இரும்பு எந்த ராஜ்யத்தை குறிக்கும், ரோம். அப்ப ரோம் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், கால்கள் வந்து யாருங்க, ரோம் அப்படின்னு தெரியுது. இப்ப அடுத்த பகுதியை நம்ம படிக்கணுமே, அடுத்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணுமே. அடுத்த பகுதி எது, பாதம். பாதம் எதுவா இருந்துச்சு, இரும்பும் களிமண்ணும். இரும்பை ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இரும்பு என்பது எந்த தேசம்,
ரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அஞ்ஞான ரோம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இரும்பு அஞ்ஞான ரோம் அப்படின்னா அந்த இரும்போடு ஏதோ கலந்துச்சாம. எது கலந்துச்சு? சரி, களிமண் என்பது வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? யாருக்காவது வசனம் ஞாபகம் இருக்குதான்னு பாருங்க. குயவன், களிமண். எங்க படிச்சிருக்கிறீங்க இந்த வசனத்தை? வாசிங்க சிஸ்டர், அதை வாசிங்க பார்ப்போம். எரேமியா 18வது அதிகாரம் 6வது வாக்கியத்தை பாருங்க. ஓகே, அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும். அங்கு இரும்பு ரோம் தேசம் அப்படின்னா களிமண் யாரை குறிக்குது? தேவ ஜனம், இஸ்ரவேல் ஜனம். அதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? தேவ ஜனம் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிறோம். அப்ப பாபிலோன், மேதிய பெர்சியா, கிரேக்கம், ரோமு. ரோமு தேசத்துக்கு அப்புறம் எது வரணும்? எது வரணும்? இரும்பு பிளஸ் களிமண் அப்படின்னா இரும்பு ரோம், களிமண் தேவ ஜனம். ரோமும் தேவ ஜனமும் இணைந்த ஒரு காரியத்தை சொல்லுங்க பார்ப்போம். யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? யாரா இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது ஏற்கனவே நம்ம எல்லாரும் படிச்சிருக்கீங்களா 2வது அதிகாரத்தை? அதனால தான் உங்ககிட்ட கேள்வி வச்சது நான். இரும்பு பிளஸ் களிமண் யாருங்க? யாருக்காவது ரோமோடு சேர்ந்த தேவஜனம் அப்படின்னு சொல்லக்கூடிய கூட்டம் இருக்குதுங்களான்னு யோசித்து பாருங்களேன். ரோம் பிளஸ் அவங்க தேவஜனமா இருக்கணும்னு சொல்லணும். அவங்க பேர்ல ரோம் இருக்கும். யாரு? ரோமன் கத்தோலிக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிஞ்சுக்கணும். இரும்பு பிளஸ் களிமண், இரும்பு ரோம், களிமண் தேவஜனம் அப்படின்னா இந்த இரண்டும் இணைந்து தான் எது அப்படின்னா பாதம் பிளஸ் களிமண். இப்போ அந்த கல் என்பது எதை குறிக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வாக்கியத்தை வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 21வது அதிகாரம் 42வது வாக்கியம். சரி, அப்ப கல் என்பது யாரை குறிக்குது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஒரு கேள்வி, கல் என்பது இயேசு கிறிஸ்து, அது 2ஆம் வருகை அப்படின்னா 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தை ஆளப்போகும் ராஜ்யம் என்ன என்பதை தானியேல் 2வது அதிகாரம் சொல்லிக் கொடுக்குது. உலகத்தை ஆளப்போகும் கடைசி வல்லரசு எது? இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக இந்த உலகத்தை ஆளப்போகும் கடைசி ராஜ்யம் எது என்று அப்படின்னா பைபிள் சொல்லுது. எந்த ராஜ்யங்களா? இரும்பு பிளஸ் களிமண். எது அது இரும்பு பிளஸ் களிமண்? ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் இந்த உலகத்தை ஆளப்போகும் கடைசி, இந்த உலகத்தை ஆளப்போகிற கடைசி ராஜ்யம். இந்த ராஜ்யத்தை நீக்கி கல் மோதிச்சு இல்லைங்களா? மோதின மாத்திரத்தில் அங்க தலையிலிருந்து பாதம் வரைக்கும் இருக்கிற எல்லாமே எப்படி மாறிடுச்சுங்களா? பதரை போல மாறிடுச்சு. எல்லாம் காற்றில் அடிபட்டு கொண்டு போனதாய் போயிடுச்சு. அந்த கல் எப்படி மாறிச்சுங்களா? பெரிய பர்வதமாய் மாறிடுச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த ராஜ்யங்கள் எல்லாம் தள்ளி ஒரு ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட போகிறது. அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் அப்படின்னா நிலையான ராஜ்யம். அதுதான் நித்திய ராஜ்யம். அதுதான் இயேசுவின் ராஜ்யம். அந்த ராஜ்யம் தான் இந்த உலகத்துல இருந்து கடைசியா இருந்த ராஜ்யத்தை தள்ளி ஆளப்போகிற கடைசி ராஜ்யம் என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? புரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த ராஜ்யம் நம்ம படிச்ச பார்த்தீங்களா, இரும்பு பிளஸ் களிமண், ஏற்கனவே வரலாற்றில் ஒரு முறை தோன்றிச்சுங்க. தோன்றுச்சா? எப்போ தோன்றுச்சு? இயேசுவானவர் காலத்தில் அது அஞ்ஞான ரோமா இருந்துச்சு. அதுக்கு பிறகாக வரலாற்றில் அப்படியே கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க பார்ப்போம். எப்போ தோன்றுச்சு? 1798 ஒரு கால அளவை நம்ம படிக்கிறோம் பார்த்தீங்களா? வேதாகம தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையில் 1260 வருடங்கள் இருண்ட காலம் அப்படின்னு சொல்றோம். அந்த இருண்ட காலத்தை ஆட்சி செய்தவர்கள் யாரு? இந்த ராஜ்யம்தான். இது காயப்பட்ட மிருகம். வெளிப்படுத்தின விசேஷம் 13வது அதிகாரத்தின் அடிப்படையில் இது காயப்பட்ட மிருகம். அந்த காயம் என்ன பண்ணிச்சுக்கலாம்? மீண்டும் சொஸ்தமாயிற்று. அப்ப ஏற்கனவே வரலாற்றில் ஒரு முறை இந்த ராஜ்யம் வந்துச்சு. இப்ப அந்த ராஜ்யம் மீண்டும் என்ன பண்ண போகுதுங்களா? வரப்போகுது. அப்போ ஒரு கேள்வி, இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக
இந்த உலகத்தை ஆளப்போகும் கடைசி ராஜ்யம்னா எந்த ராஜ்யம் சொல்லுவோம்? ரோம் பிளஸ் கத்தோலிக்கம், ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் அப்படி என்பதை நம்ம என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? புரிந்து கொள்ள வேண்டியதாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த 2வது அதிகாரத்தின் சத்தியங்களை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதை குறித்து பவுல் அப்போஸ்தலன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிருக்கிறார் பாருங்களேன். இயேசு வரணும் அப்படின்னா யார் வரணும்? 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2வது அதிகாரம் 3வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் சத்தமா வாசிங்க பார்ப்போம். ஒருவனும் உங்களை மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டாலுடைய அந்த நாள் வராது. எந்த நாள் வராது? இயேசுவினுடைய 2ஆம் வருகை. தொடர்ந்து வாசிங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாகவும் தேவன் எனப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றுக்கும் மேலாகும் தன்னை உயர்த்துகிறவனாயும் தேவனுடைய ஆலயத்தில் தேவனை போல உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். யாருங்க அந்த பாவ மனுஷன்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லைங்களா? அப்ப நல்லா புரிஞ்சுக்கிறோம், இயேசுவினுடைய வருகை வரணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி எந்த ராஜ்யம் இருக்கணும்? எந்த ராஜ்யம் இருக்கணும்? ரோமன் கத்தோலிக்க ராஜ்யம் இருக்கணும். இயேசுவினுடைய வருகைக்கு முன்பதாக இந்த ராஜ்யங்கள் இருக்கணும் அப்படி என்பதை நமக்கு தானியேல் 2வது அதிகாரம் சொல்லிக் கொடுக்குது. ஏற்கனவே வரலாற்றில் தேவ ஜனத்தை உபத்திரவப்படுத்தி அநேகமாயிரமான பரிசுத்தவான்களை கொன்று குவித்து அநேக விதமான பரிசுத்தவான்களை அடுக்கி ஒடுக்கிய ராஜ்யம் மீண்டும் இந்த உலகத்தில் வரப்போகிறது, மீண்டும் இந்த உலகத்தை ஆளப்போகிறது. அந்த ராஜ்யம் வர வேண்டும் அப்படின்னா ஆண்டவருடைய வருகைக்கு முன்பதாக அந்த ராஜ்யம் என்ன பண்ண வேண்டியதா இருக்குது? வெளிப்பட வேண்டியதாக இருக்கிறது. நம்ம ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் படிக்கிறோம். இன்னும் தள்ளி தள்ளி போக போக ஒவ்வொரு அதிகாரத்திலையும் இதற்கான விளக்கங்களை எல்லாத்தையுமே தனித்தனியாக என்ன பண்ண போகிறோம்? நம்ம தொடர்ந்து படிக்க போகிறோம். அப்போ இந்த 2வது அதிகாரத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உலகத்தின் வரலாற்றில் எங்கே இருக்கிறோம் தெரியுங்களா? பாபிலோன் ராஜ்யம் இன்னைக்கு இருக்குதா? முடிஞ்சு போச்சுங்க. எப்போ? 605 538 வரைக்கும். அதுக்கப்புறமாக எந்த ராஜ்யம் வந்துச்சு? மேதிய பெர்ஷியா. மேதிய பெர்ஷியா 538 331 வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எந்த ராஜ்யம் வந்துச்சுங்க? கிரேக்கம். 331 168 வரைக்கும் அது இருந்துச்சுங்க. அதுக்கப்புறம் எந்த ராஜ்யம்? ரோம். 168 476 வரைக்கும் ரோம் ராஜ்யம் இருந்துச்சு. அதுக்கு பிறகாக தோன்றியது ஏற்கனவே வரலாற்றில் இருந்துச்சு, அந்த ராஜ்யம் மீண்டும் வரப்போகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஏற்கனவே பரிசுத்தவான்களை ஒடுக்கி தேவ பிள்ளைகளை பரிசுத்தவான்களுடைய ரத்தத்தை குடித்த அந்த ராஜ்யம் மீண்டும் உலகத்தில் என்ன பண்ண போகுது? எழும்ப போகிறது என்பதை நம்ம தெளிவாக என்ன பண்ணோம்? புரிஞ்சுக்கணும். அப்போ உலகத்தின் வரலாற்றில் எந்த காலகட்டத்தின் கீழாக நீங்கள் நான் இருக்கிறோம் அப்படின்னா 4 ராஜ்யம் கடந்து போயிடுச்சு. பாபிலோன் போயிடுச்சு, மேதிய பெர்ஷியா போயிடுச்சு, கிரேக்கம் போயிடுச்சு, இரும்பு போயிடுச்சு. பாதம் இரும்பு பிளஸ் களிமண் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அந்த இரும்பு பிளஸ் களிமண்ணுடைய காலகட்டத்தில் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம்? இருந்து கொண்டிருக்கிறோம். அப்போ ஒரு கேள்வி, இயேசுவினுடைய வருகைக்கும் நமக்கும் எவ்வளோ சமீபம்? எவ்வளோ சமீபம்? உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுங்களா? இந்த உலகத்தில் கொஞ்சம் இயலிசை நாடகங்கள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நல்லா உலக அரசியலையும் மற்ற காரியங்களை உற்று நோக்கி பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதில் இருக்கிற நாடகம் நமக்கு வெளுத்துரும். எல்லாமே ஒரே நோக்கத்திற்காக தான் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஒரு நோக்கம் என்ன அப்படின்னா, சமாதான புறாவை கொண்டு வந்து அமர வைப்பதற்காக அநேக விதமான காரியங்கள் இந்த உலகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போ அவர் வந்துட்டார் அப்படின்னா யார் வந்துடுவார்? இயேசு வந்துடுவார். அன்பானவர்களே, கிறிஸ்துவின் 2ஆம் வருகைக்கும் நமக்கும் வெகு தொலைவு அல்ல, பக்கத்தில் கிறிஸ்து இருக்கிறார் என்பதை இந்த தானியேல் 2வது அதிகாரம் நமக்கு ரொம்ப ஆழமாக சொல்லி கொடுக்குதுங்க. கல் வந்து மோதியே அந்த தருணத்தை நம்ம சொப்பனத்தில் பார்க்குறோம், தரிசனத்தில் பார்க்குறோம், அதனுடைய விளக்கத்தை பார்க்குறோம். கல் சீக்கிரமாக அந்த தேசத்தின் மீது மோதுவதற்காக அது வரப்போகிறது, அது சீக்கிரத்திலே வரப்போகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணுங்க. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே,
ஏன் ராஜாவுக்கு இந்த சொப்பனம் கொடுக்கப்பட்டது என்பதையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம இந்த 2வது அதிகாரத்தை நம்ம கொடுத்த இந்த குறுகிய நேரத்தில் நம்மளால் படிக்க முடிந்தது. நம்ம வரலாற்றில் எந்த இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். இனியும் நமக்கு காலம் இல்லை, இனியும் நாம் தாழ்த்தி போடுவதற்கான தருணங்கள் நமக்கு இல்லை. நம்ம உலகத்தின் கடைசி நாட்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நேபுகாத்நேசாருக்கு சொல்லும் பொழுது தானியேல் சொன்னாரு, உலகத்தின் கடைசி நாளில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேசாருக்கு யார் தெரியப்படுத்தினாரு? தேவன் தெரியப்படுத்தினார். அப்போ உலகத்தை ஆளப்போகும் கடைசி ராஜ்யம், இந்த உலகத்தை ஆளப்போகிற கடைசி வல்லரசு எது என்பதை இந்த தானியேல் 2வது அதிகாரமும் இயேசுவின் 2ஆம் வருகை எவ்வளவு சமீபம் என்பதையும் இயேசுவின் 2ஆம் வருகைக்கு முன்பதாக யார் வெளிப்பட வேண்டும் என்பதையும் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்கு முன்பதாக அந்த இரும்பு பிளஸ் களிமண் என்பது யாரை குறிக்கிறது என்பதையும் நம்ம தொடர்ச்சியாக நாம் படிப்போம். இந்த நாள் செய்தி நம் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. தொடர்ச்சியாக தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை ஆண்டவருடைய உதவியோடு ஆராய்வோம். கர்த்தர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமே. நாம் யாவரும் எழுந்து நின்று இந்த நல்லதொரு ஆராதனையை முடிக்கும் வண்ணமாக 190வது பாடல், தாமதமின்றி இயேசுவை சேர் வேதத்தில் காட்டும் வழியே நேர் என்ற பாடலை முடிவு கீதமாக நாம் யாவரும் எழுந்து நின்று பாடுவோம்.